மக்களே, முதலமைச்சருக்கும் சபாநாயகருக்கும் யாருக்கு அதிக பவர்னு தெரியணுமா? முழு வீடியோ கண்டிப்பா பாருங்க. வணக்கம் செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப் நேயர்களே. ஒரு மாநிலத்துல முதலமைச்சர் பவர்ஃபுல்லா இல்ல சபாநாயகர் பவர்ஃபுல்லா? நம்ம ஜனநாயகத்துல ஒவ்வொரு குடிமகனையும் சாதாரண குடும்பங்களையும் நேரடியாக பாதிக்கும் இந்த அதிகார போட்டியை பத்தி தான் இந்த சிறப்பு விளக்கப்பதிவுல நம்ம ஆழமா அலச போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புகள்: அதிகார பகிர்வு, முதலமைச்சரோட நிர்வாகம், சபாநாயகரோட அதிகாரம். இவங்க ரெண்டு பேருக்கும் எங்க மோதல் வருது, அப்புறம் அந்த ஃபைனல் நம்பிக்கை வாக்கெடுப்பு. சரி, முதல்ல அதிகார பகிர்வு பத்தி சுருக்கமா பாத்திரலாம். நம்ம ஜனநாயகத்துல எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரின்னு 3 முக்கிய தூண்கள் இருக்கு. இது 3 ஒண்ணுக்கொன்னு எப்படி செக் வச்சுக்கிட்டு பேலன்ஸ்டா இயங்குதுன்னு இதுல தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஏன் இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம். சிம்பிள், மொத்த பவரும் ஒரே ஆள் கையில போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஒருத்தரோட அதிகாரத்துல இன்னொருத்தர் தலையிடாம அதே சமயம் தப்பு நடந்தா தட்டி கேட்கிற ஒரு சூப்பரான சிஸ்டம் இது. அடுத்து நம்ம மாநிலத்தோட ஹீரோ, அதாவது நிர்வாக தலைவரான முதலமைச்சரோட அதிகாரங்கள் என்னன்னு பாப்போம். நம்ம ஊருக்கு என்ன திட்டம், என்ன பாலிசின்னு முடிவு பண்ற மெயின் டிரைவிங் ஃபோர்ஸ் முதலமைச்சர் தான். ஆர்டிகிள் 164 படி பதவி ஏத்துக்கிற இவர் தான் அமைச்சரவையோட கேப்டன். ஆளுநரோட விருப்பம் இருக்கிற வரைக்கும், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா சட்டசபையில மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் இவர் பதவியில இருப்பார். ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லட்டுமா? 4,05,000. இதுதான் தெலுங்கானா முதலமைச்சரோட மாச சம்பளம். இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சருக்கான ஹையஸ்ட் சேலரி இதுதான். இப்படி முதலமைச்சரோட சம்பளத்தை முடிவு பண்றது யாரு தெரியுமா? அதே மாநில சட்டசபை தான். லிங்க் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்போ சட்டமன்றத்தோட பாஸ், அதாவது சபாநாயகரை பத்தி பார்க்கலாம். சட்டசபைக்குள்ள சபாநாயகர் தான் சுப்ரீம் பவர். ஒரு நியூட்ரலான நடுவர் மாதிரி செயல்பட்டு சபையோட ஒழுங்க காப்பாத்துறது, விவாதங்களை வழிநடத்துறது எல்லாமே இவர்தான். உரிமை மீறல் பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்றதும் இவரேதான். சுருக்கமா சொல்லணும்னா சபைக்குள்ள இவரை மீறி ஒரு துரும்பு கூட அசையாது. இப்போ இந்த 2 பவரையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். முதலமைச்சர் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் நிர்வகிக்கிறாரு, ஆனா அவர் சட்டசபைக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர். அந்த முதலமைச்சரோட பவர் எங்க டெஸ்ட் பண்ணப்படுதோ அந்த சட்டசபையே கண்ட்ரோல் பண்றது சபாநாயகர் தான். சரி, இவங்க 2 பேருக்கும் இடையில மோதல் வந்தா என்ன ஆகும்? அதான் நம்ம அடுத்த கட்டம். எப்படியெல்லாம் பிரச்சனை வரலாம்? எம்எல்ஏக்கள் திடீர்னு ராஜினாமா செய்யறது, கட்சி தாவுறது, இல்லனா திடீர்னு மெஜாரிட்டி குறையறது. இந்த மாதிரி டைம்ல ஒரு ஆட்சியை கவிழ்ந்துடலாம். இந்த மாதிரி அரசியலமைப்பு நெருக்கடிகள் வரும்போதுதான் முதலமைச்சருக்கும் சபாநாயகருக்கும் இடையில செம்ம டஃப் ஃபைட் நடக்கும். இந்த மாதிரி நேரத்துல யாரு முடிவெடுக்கணும்? எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு முடிவெடுக்க வேண்டிய இடமே சட்டசபை மட்டும்தான். யாருடைய தனிப்பட்ட கணிப்பையும் ஆட்சியை கலைக்க கூடாதுன்னு ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஃபைனல் டெஸ்ட் எப்படி நடக்கும்? அதான் நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஒரு ஆட்சி கவிழப்போகுது, அரசாங்கம் ஆட்டம் காணுதுன்னு வெச்சுக்கோங்க. அப்போ உண்மையான பவர் யார்கிட்ட இருக்கும்? சபாநாயகர்கிட்டயா இல்ல முதலமைச்சர்கிட்டயா? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி இல்லையா? சிப்ராஜ் சிங் சௌகான் கேஸ்ல இதுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைச்சது. சபைய சபாநாயகர் கண்ட்ரோல் பண்ணாலும் அரசாங்கத்துக்கு இன்னும் மக்கள் ஆதரவு இருக்கான்னு செக் பண்ண ஆளுநர் உடனடியா நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடலாம். குதிரை பேரத்தை தடுக்க அது எந்த தாமதமும் இல்லாம சபாநாயகர் நடத்தியாகணும். அதே சமயம் எம்எல்ஏக்கள் யாராவது ராஜினாமா செஞ்சா அது மிரட்டல் காரணமா இல்ல சுயமாகவான முடிவெடுக்கிற பவர் சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா சபாநாயகர் தன்னிஷ்டப்படி முடிவெடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸ்ரீமந்த் பாலாசாஹேப் பாட்டீல் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு எம்எல்ஏ உண்மையாகவே சுயமாக ராஜினாமா செஞ்சா அதை சபாநாயகர் நிராகரிக்க முடியாது. சபாநாயகரோட முடிவுகளும் நீதிமன்றத்தோட ஆய்வுக்கு உட்பட்டதுதான்னு இதுல இருந்து தெளிவாகுது. இப்போ நாம இந்த பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம ஜனநாயகத்துல சபாநாயகருக்கு இவ்ளோ முழுமையான அதிகாரம் இருக்கிறது சரியா? அதுக்கு இன்னும் சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரணுமா? இல்ல இதுதான் ஒரு அரசாங்கத்தோட அத்துமீறல்களை தடுக்க சரியான வழியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அரசியலமைப்போட இந்த சுவாரஸ்யமான பக்கங்களை தொடர்ந்து ஆராய்வோம். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப்பை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குங்கள்.